ஹலோ, இன்னைக்கு ஒரு கை வைத்தியம் சொல்லலான் இருக்கேன். அதாவது பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சூடான உடம்புக்கு சம்டைம்ஸ் வயிற்று வலி வரும். அதே மாதிரி 2 நாள் 3 நாள் கண்டினியூஸா அதே டைம்ல வரும் பாருங்க. அப்ப ஆத்துல இருப்பாலாம் சொல்லுவா, உனக்கு உடம்பு ரொம்ப சூடாயிடுத்து, அதனாலதான் வயிற்று வலிக்கிறது அப்படின்பா. அந்த மாதிரி இருக்கிற ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ற இந்த கை வைத்தியத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்படின்னா, நம்ம சாதத்தை குக்கர்ல வைக்கிறோம் இல்லையா, குக்கர்ல வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தனியா பாத்திரத்துல கொதிக்க விடுங்க. அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுது பாருங்க, முக்கா வேக்காடு ஆகணும். பத்தில முக்கா வேக்காடு ஆன உடனே அதுலேருந்து இந்த கஞ்சியை கொஞ்சம் எடுங்க. சாதமே வேண்டாம், வெறும் கஞ்சி போதும். ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு முக்கால் டம்ளருக்கு எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இந்த சூட்ல நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுடணும். 1 ஸ்பூன் விடுங்க நல்லா. அப்புறம் அவளுக்கு எவ்வளோ சக்கரை வேண்டாம்னா விட்டுருவோம். குழந்தை எல்லாம் கொஞ்சம் சக்கரை வேணும்பல்ல, அதனால 1 ஸ்பூன் சக்கரை, சின்ன ஸ்பூனால. அப்புறம் காய்ச்சின பால், அது கொஞ்சம் விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா கலக்கிடணும். பார்த்தீங்களா இப்படி இருக்கா? இது நல்லா 2 ஆத்து ஆத்தி சும்மா லைட் இளஞ்சூடு, ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்கக்கூடாது, ரொம்ப ஆரியும் வேணாம். இளஞ்சூடா அது குடிச்சிருங்க. எந்த டைம் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ காலம்பரை சாதம் வடித்தாலும் சரி, அந்த சாயந்தரத்தில் வடித்தாலும் அந்த டைமில் அதை குடிச்சிட்டேன்னா அந்த வயிற்று வலி உடனே சட்டுன்னு நின்றுடும்.